வந்தனா அங்க பாரு, அது அனிதா தானே, கார்த்திகோட ஃப்ரெண்டு. ஆமா அவங்களே தான். இவங்க நேத்தே கிளம்புறதா சொன்னாங்கல்ல? ஆமா நேத்து அர்ச்சனா கிட்ட பேசும்போது சொன்னா இவங்களுக்கும் சித்துக்கும் ஏதோ சண்டைன்னு சொன்னா. அவர் இவங்கள விட்டுட்டு போயிட்டாராம். அப்படியா? அட ஆமா, ஒருவேளை அர்ச்சனாவே உங்க கூட வந்திருக்கலாம். நான் போய் பார்த்துட்டு சரி, வந்துடுறேன். நீ போய் பாரு, இதெல்லாம் கார்ல வச்சுட்டு வந்துடுறேன். சரி வா அனன்யா. கார்த்திக், தேங்க்ஸ் அலாட். நீ மட்டும் இல்லனா, அப்புறம் உன் ஃபேமிலி மட்டும் இல்லனா, நான் எங்க போய் என்ன பண்ணிருப்பான எனக்கே தெரியாது. ஹலோ, வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா வந்தனா. அம்மா போன்ல இருந்து நான் தான் உனக்கு போன் பண்றேன். இங்க வெளியில கடைக்கு வந்தேன். என் போனை இந்த டுகு உடைச்சிட்டான். நீயும் காஃபி ஷாப்க்கு வந்திருக்கியா? வந்திருக்கியானா? நீ அங்க இருக்கியா? ஆமா. நீ எங்க இருக்க? நான் இப்பதான் டாக்டரை பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கேன். மார்க்கெட்டுக்கு போறேன், கொஞ்சம் வேலை இருக்கு. அப்புறம் அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபால்ஸ் வைக்கிற கடையை பத்தி சொன்னல, அது எங்க இருக்கு? அம்மாவோட புடவைக்கு ஃபால்ஸ் தைக்கணும். நீ இங்க தானே வந்துட்டு இருக்க? வா, எனக்கும் கொஞ்சம் வாங்கணும், அப்படியே சேர்ந்து போலாம். நான் எதுக்காக அங்க வரணும்? நான் டுகுவை வேற தூக்கிட்டு வந்திருக்கேன். எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகணும். அப்படியா? அப்போ கார்த்திக் எங்க? கார்த்திகா? கார்த்திக் உங்க கூட இருக்காரா? இல்ல எங்க கூட இல்ல, அதான் அனிதா அவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க கூட இருக்காரு. நீயும் வந்திருப்பேன்னு நினைச்சேன். வேற ஏதாவது வேணுமா? நான் கொண்டு வர சொல்றேன். வெயிட்டர். வந்தனா? ஹாய் வந்தனா. ஹாய். நீ யாருக்கு ஹாய் சொல்ற? அது கார்த்திக்கும் அனிதாவுக்கும் தான். அப்படியா? அப்புறம் வந்தனா, ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும். நான் அனிதாவை பத்தி சொன்னேன்ல, ப்ளீஸ் நீ அவங்கள பார்த்து பேசும்போது இத பத்தி எதுவும் கேட்காத. சரி, நீயும் கொஞ்சம் வந்துட்டு போலாம்ல? இல்ல வந்தனா, என்னால வர முடியாது. சரி ஓகே, பை. ஹாய் கார்த்திக். ஹாய் வந்தனா. ஹாய் அனிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூர்யாங்க? அவர் இப்ப வந்துருவாரு. ஹாய் அனன்யா. எப்படி அனன்யா? இருக்கீங்க? ஹாய் சொல்லு. அட அனன்யா, உங்க அத்தை நக்ஷ் ரெண்டு பேரும் இங்க இல்ல. நான் அர்ச்சனாவுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன். அவ போனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆக்சுவலி அவளோட போன் ரிப்பேரா இருக்கு. நக்ஷா அவளோட போனை கீழே போட்டு உடைச்சிட்டான்னு சொன்னா. ஓ, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் இப்ப அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் கார்த்திக். அப்போ வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். இல்ல இன்னும் அவ வீட்டுக்கு போய் சேரல. ஆன் தி வேல இருக்கலாம். நீங்க உங்க அம்மா நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. அந்த நம்பர் தான் அவகிட்ட இருக்கு. சரி. ஆமா கார்த்திக், அர்ச்சனாவையும் வர சொல்ல. We'll have a nice time together. ஓகே, ஒரு நிமிஷம். சரி. ஹலோ அர்ச்சனா, நீ எங்க இருக்க? நான் இப்பதாங்க வீட்டுக்கிட்ட போக போறேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்ல இருக்கேன். ஆக்சுவலி அனிதா ஏதோ ஒரு வேலையா அங்க வந்தாலாம். ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னா. நான் அப்ப இருந்து உனக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். உன்னோட ஃபோனுக்கு லைன் கிடைக்கவே இல்ல. இப்பதான் வந்தனாவை பார்த்து அவங்க தான் சொன்னாங்க, உன்னோட செல்ல பையன் உன் ஃபோன் உடைச்சிட்டானாமே. அர்ச்சனா, நீ ஒன்னு பண்ணு, கொஞ்ச நேரம் இங்க வந்துட்டு போயேன். வந்தனாவும் அனிதாவும் இங்க தான் இருக்காங்க. நான் அர்ஜென்ட்டா மீட்டிங் போகணும். இல்ல கார்த்திக், டுகு இப்ப சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போறேன். ஓகே, சரி. சரி கார்த்திக், அனிதா நார்மலா தானே இருக்காங்க? அவங்க சித்த பத்தி ஏதாவது உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணாங்களா? இல்ல, அத பத்தி நாங்க எதுவும் பேசவே இல்ல அர்ச்சனா. அப்படியா? வீட்ல எங்க எல்லாரும் முன்னாடி சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு தனியா உங்ககிட்ட பேச வந்தாங்களோன்னு நான் நினைச்சேன். சரி பாத்துக்கலாம், விடுங்க. அப்புறம் நீங்க உங்களோட கோல்டு காஃபி என்ஜாய் பண்ணுங்க. அட, நான் ஹாட் காஃபி தான் ஆர்டர் பண்ணேன். கார்த்திக், இந்நேரத்துக்கு அது கோல்ட் ஆயிருக்கும் கார்த்திக். நீ இருக்கியே. ஐ லவ் யூ. லவ் யூ டு. பாய்.